ஐபிஎல் 2025ஆம் ஆண்டு சீசன்ல தற்போதைய முதல் பகுதி விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கு. 10 அணிகள் பங்கேற்கும் இந்த தொடர்ல 4 அணிகள் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் அப்படின்றதுனால ஒவ்வொரு போட்டியுமே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்கு. இந்த சூழல்ல 5 முறை சாம்பியன்ஸ் பட்டம் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணியும் சிஎஸ்கே அணியுமே இந்த தொடர்ல தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமாக சிஎஸ்கே படும் மோசமாக சொதப்பிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஐபிஎல் தொடர்ல பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு அணியுமே குறைந்தபட்சம் 8 போட்டிகள்ல வெற்றி பெற்று 16 புள்ளிகளை பெற வேண்டும். அந்த வகையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது ஒரு வெற்றியை மட்டுமே பெற்றிருக்காங்க. இதனால சிஎஸ்கே அணிக்கு இன்னும் 9 போட்டிகள் இருக்கு. இந்த 9 போட்டிகள்ல குறைந்தபட்சம் 7 போட்டிகள்லயாவது சிஎஸ்கே வெற்றி பெற வேண்டும். அப்படி 7 போட்டிகள்ல வென்றால் மட்டுமே சிஎஸ்கே அணி புள்ளிகள்ல 16 அப்படின்ற அளவை எட்டும். ஆனால் தற்போது சிஎஸ்கே இருக்கும் நிலையை பார்க்கும் பொழுது இது மிகவும் கடினமாக தெரிகிறது. இருந்தாலுமே சிஎஸ்கே அணி தங்களுடைய பேட்டிங் மற்றும் ஃபீல்டிங்ல சிறிய மாற்றங்களை செய்தால் மீண்டுமே வெற்றி பாதைக்கு திரும்பலாம் அப்படின்னு பல கிரிக்கெட் வல்லுநர்களுமே சொல்றாங்க. ஆகையால சிஎஸ்கே அணிக்குமே பிளே ஆஃப் சுற்றுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.